மைக் கொஞ்சம் டவுன் பண்ணுங்க. பாஸ் டிவி அண்ணா தந்தி லைசென்ஸ் டவுன் பண்ணுங்க. அஜய் மைக் இருக்குங்கப்பா. ஓகேவாப்பா? ஓகே. முதலில் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிருஷ்ணன் இந்த உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டியவர், வாழ்வியலாம் கீதையை நம் அனைவருக்கும் அருளியவர். கீதை வழி சென்றால் அந்த பாதை சரியாக இருக்கும் என்பதை நமக்கு உணர்த்தியவர். அதனால் கிருஷ்ணனின் பிறந்த நாளாக இன்று இந்த கிருஷ்ணன் கோயிலுக்கு கோபாலபுரத்தின் கோபாலை தரிசிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் நேற்று ஒன்று சொல்லியிருந்தேன். முருகன் மாநாடு பழனியில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. உண்மையிலேயே மத ஜாதி இன பாகுபாடு பார்க்கவில்லை என்றால் இன்று காலை நமது மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களிடமிருந்து கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை நான் எதிர்பார்த்தேன். தமிழக மக்களும் எதிர்பார்த்தார்கள். அப்படி என்றால் வேறுபாடு பார்க்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். வேறுபாடு பார்க்கவில்லை என்றால் திறந்த மனதோடு வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். நம்பிக்கைகள் வேறு. ஆனால் முதல்வராக இருக்கும் பொழுது மற்றவர்களின் தனது நம்பிக்கைக்கு மதிப்பளிப்பதை விட பிறரின் நம்பிக்கைக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பது எனது கருத்து. ஆனால் இப்பொழுது வரை நமக்கு அந்த வாழ்த்துக்களை அவர் தெரிவிக்கல. அவர் வாழ்த்து தெரிவிக்கலன்னா உடனே நமக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, இறைவனின் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனால் ஒரு முதல்வரிடம் இருந்து நாம் அதை எதிர்பார்க்கிறோம் என்பது எனது கருத்து. 6 மாதம் ஆகுது, ஆனா இன்னும் பதவி கொடுக்கல அப்படின்னு விஜயதாரணி சொல்லியிருக்காங்க. ஒரு கட்சியுடைய மூத்த தலைவராக சகோதரி விஜயதரணி ஒரு கட்சியில் இணைந்தவுடன் அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்துவது இயல்புதான். ஏன்னா ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அங்கீகாரத்தை அந்த கட்சி கொடுக்கும். கட்சியில் சில நேரங்களில் உடனே சில அங்கீகாரங்கள் கிடைத்துவிடும், சில நேரங்களில் சில காலதாமதம் ஆகலாம். காலதாமதம் என்று நான் சொல்ல மாட்டேன், சில காலங்கள் ஆகலாம். அதனால சகோதரி விஜயதரணி நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் நாங்கள் எங்களுக்கு எல்லோரும் சொல்லிக் கொடுத்திருப்பது நாடு முதல், கட்சி 2வது, சுயம் 3வது. ஆக எல்லோருக்குமே அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும் என்பது, அதுவும் பெண்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் நிச்சயமாக அங்கீகாரம் கிடைக்கும். அதனால பொதுக்கூட்டத்தில் நடைபெற்ற முருகன் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு விடுதலை சிறுத்தை கட்சி சேர்ந்த ரவிக்குமார் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஏன்னா 3 தீர்மானங்கள்ல இருக்கிறாங்க, 5, 8, 12 3 தீர்மானம். என்ன தீர்மானங்கள்ல அறநிலையத்துறைக்கு கீழே வரக்கூடிய அந்த பள்ளிகள்ல அது நடத்தக்கூடிய பள்ளிகள்ல ஆன்மீகத்தை ஒரு பாடமா கொண்டுட்டு வரணும் அப்படின்ற ஒண்ணு குறிப்பிட்டிருக்காங்க. 2வது கந்தசஷ்டி கவுண்ட் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதை அவர் சுட்டிக்காட்டி ஆன்மீகத்தை கல்வியில ஆன்மீகத்தை கொண்டுட்டு வராங்க அப்படின்ற மாதிரி அவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. சொல்லாமா இங்க வேணாமா, வெளியே சொல்லாமா, வெளியில வச்சுக்கலாம், வெளியில வச்சுக்கலாம், இடம் மாத்திக்கலாம்.